இப்போ அங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. என்னப்பா இது இங்குது நாய் வித்தியாசமாக இருக்குது. ஏதாவது திங்குது. சரி நான் போய் கிழங்கு வச்சுட்றேன். எல்லாம் பனங்கிழங்கு கட்ட போய் நிறையா போட்டாங்க. புல்லை போட்டு தீயை போட்டு கொளுத்த வேண்டியதான். ரொம்ப நாளாச்சு பழங்கிழங்கு திண்டு. இந்த வருஷத்தில் கிழங்கு. என்னன்னா ஒரே ஒரு குச்சி தான் இருக்குது தீப்பெட்டியில். இந்தா போகிறேன். நல்லா பிடிக்கட்டு. ஏன்னா ஒரு குச்சி தான் இருக்குது தீப்பெட்டியில். ஒரு குச்சிலே பற்ற வைக்கணும். இல்லைன்னா ரொம்ப இருக்குது. இது வந்து ஈஸியாக பற்றிக்கிறோம். ஒரே ஒரு குச்சி. பிடிச்சிருச்சு. மண்ணெண்ணெய் ஊற்றுனது மாதிரி எரியுது. ஐயோ கட்டி. அள்ளி போட வேண்டியதான் கிழங்க. எல்லாம் அள்ளி போட்டோம்னா திறமை அப்படியே கீழே குத்தி அப்படியே பிறக்கிட்டு அப்புறம் எடுத்து போடுறது ஓலையை. இல்லை நல்ல போகிறா கிழங்கா. பாருங்கங்க, இங்கே பாருங்க எப்படி வந்துருச்சுன்னு. கருகிருச்சு, எடுத்துட வேண்டியதான். போய் எடுத்துருமா. கருகிருச்சு முறுக்க. கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்தோம்னா வந்துருச்சு. தொடர்ந்து ஆச்சு. எடுத்துருமா. வந்துருச்சு. அவ்வளோதான். ஒட்டக்கிழங்கெல்லாம் கருகிருச்சு. இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் 2-3 நாளைக்கு கிடக்கும். வச்சு திங்கலாம். அவுச்சோம்னா சீக்கிரமாக அழுகி ஊசி போயிடும். பயங்கரமாக இருக்கும் ஒட்டக்கிழங்கு.
கூட கிடையாது தள்ளிட்டு அந்த கிழங்கு அப்படி ஏடி அப்படி தள்ளு கிழங்கு கிடக்குறது உனக்கு தான் தெரியும் எல்லாம் எனக்கு சாம்பகம் என்ன இருக்குது அப்படியே கிழங்க போகிற அங்கே தள்ளு கருகிருச்சுப்பா சின்னது பூரா கருகிருச்சு தள்ளு எல்லாத்தையும் இதுக்கெல்லாம் தேவையில்லை கருகிருச்சு ஒன்று கிடக்கு 2 கிடக்கு இதா கம்பு அடிச்சு தரணும் இதா கிடக்கு ஒன்று 2 கிடக்கு தாவனுக்கு கருகி சாம்பலாகவே ஆயிடுச்சுப்பா தாவனுக்கு கருகி சாம்பலாகவே ஆயிடுச்சு அதுன்னு தேவை யூஸ் ஆகாது அப்படியே மண்ணை தள்ளி போட்டு மூடிடுவோம் எந்திரிச்சான்னு இல்லை பாரு வேறு எதுவும் கிடக்காம அவ்வளோதான் அது என்ன நான் அது என்ன பண்ணானு ஒன்றும் இல்லை ஓ அந்த இது கட்டையா உள்ள பக்கெட்டு வேகமாக இருக்குமா ஏசா அப்படி இருந்துச்சுன்னா செத்தோட மூக்கு மட்டும் அப்படி இருக்கணும் வச்சிருக்கல அதான் மேடு கருகிடுச்சு பண்ணல நல்லா சுட்டுருச்சு 4 ஓலை தான் போட்டேன் திக்குன்னு பிடிச்சிருச்சு ஒரே ஒரு குச்சி தான் இருந்துச்சு தீப்பெட்டியில் நல்ல வேலை அந்த இதை எடுத்து வச்சோன்னே பிடிச்சிருச்சு காற்று அவ்வளோதான் மூக்கு மட்டும் லேசா அப்படியே எடுத்து தள்ளி போனால் போயிட்டு போகுது வேறு எதுவும் கிடக்காங்கட்டு இல்லை அவ்வளோதான் அதான் கிழங்கு நல்லா மேலெல்லாம் சுட்டுருச்சு அவ்வளோதாங்க விதைச்சி வச்சு எல்லாம் வெந்துருச்சு எடுத்துகிட்டு போக வேண்டியதான் போட்டு சாத்த வேண்டியதான் இவ்வளோ கிழங்கு இருக்குது ஒரே நாள் திங்க முடியாது 2 மணி நேரம் ஆகும் இல்லை மணக்குதுங்க சுட்டது பயங்கரமாக மணக்குது பாதி இது கருகிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கருகிருச்சு போட்டு எரிச்சரியில்
எப்படி இருக்கும் பத்திலா செக்கச்சேர்னு. தொளி இப்படி பொழந்து ரெண்டா உடச்சி லெவலு. எல்லாம் ஃபுல்லாக வந்துச்சு, 3 மட்டும் கருகிச்சு. ஓய், கிழங்கெல்லாம் எடுத்தாச்சா? எங்கே போறியா? கிழங்கு நல்லா வெந்திருக்கா? சூப்பராக இருக்கு. அந்த மாமாவுக்கு 2 3 போட்டு நீங்களே கொண்டு போய் கொடுத்தாங்க. அதான் வேறு மாதிரி இருக்குப்பா. சூப்பராக இருக்கு. நல்லா வஞ்சிருச்சு கிழங்கு. கிழங்கூடா பொடி கிழங்கு. அதை கூடைக்கில் ஒரு 4 எடுத்து போடு. என்ன நம்ம வலை பூரா நாய் பண்ண, நம்மகிட்ட நாய் பூரா வலையும் டேமேஜ் ஆக்கிடுச்சு. பூரா ஓட்ட விழுந்து அப்புறம் பொத்தலுக்கு ஆள் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வலை பொத்திட்டு இருக்கா. அவரை போய் அப்பா கிழங்கு கொடுக்க போகிறா. அவிச்சு கொண்டாடாங்க. அவிச்சா எத்தனை நாளைக்கு? ஒரு நாள் தான் திங்கலாம். நல்லா இருக்கு. அது இந்த மண்ணு கிழங்குனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா. இது நல்ல மண் இல்லை. சொதி மண்ணுப்பு லேசாக விதையை போட்டுக்கிட்டு அது வாட்டுக்கு ஓடி இருக்கு கிழங்கு. இல்லை அது கிழங்கு அழுட்டு போகுது காக்கா. என்ன தெரியா? நீங்கள் 5,000 அழுட்டு போங்க. ஆடு மேய்க்கல கடிச்சுக்கலாம். என்ன 2 நாளைக்கு வச்சுட்டிங்களாம் பார்த்தா ஒன்றைங்கண்ணா. 7 நாளைக்கு வச்சு திரும்ப 2 பழந்தா இருக்கும். இந்தாப்பா அவர்கிட்டையும் கொடுத்துருவாங்க. அவரு செதுவை குரூப்பு அவரு தான் வருவார். தான் ஆடு பிடி போகுது. உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு விதைச்சி ஒரு ஆட்டை பார்த்தா போகிறேன். நல்லா இருக்குது. திங்கி திண்டுக்கிட்டே இருக்கான்னு போல இருக்குது. அங்கே ஒரு நம்ம பக்கத்து கடையில் அங்கே ஒரு கடை இருக்குது தெரியுதா? அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம். அவருக்கு பல்லு இல்லையா அப்படின்னு சொல்லுவார்.
ஓய் சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டுருந்தோம் அப்படியே கிழங்கு. எனக்கு வேணா அப்பா அது ஏன் வந்துக்கிறேன். பல்லுக்குள்ளே பூந்துருமா? ஆமாம், சோறே கல்லுக்குள்ள போகிறது, பல்லுக்குள்ள போகிறது. கிழங்கெல்லாம் கிடைக்காது நீ, அவ்வளோதான். அது கிடைக்குது, கிடைக்கையில திங்க வேண்டியதுதான். அவருங்க அவர் தும்பாரா? தாயில் போட்டு போ, வந்து தும்பார். அவர் தான் கிழங்கு தும்பா நல்லா. அந்த இதுக்குள்ளே போடவா? சட்டிக்குள்ளே? முடி அறுத்திலோ ஆட்டுக்கு? இல்லை, அந்த அறுத்த மாதிரி இருக்கு. அது என்ன புரட்டாசி மாதம் அடுத்தது, புரட்டாசி அப்படியே மாதம். நான் கிளம்பி செஞ்சுன்னா காட்டிலே நின்று வந்துடும்டா. நான் கிளம்பி செஞ்சுன்னா முடுகு காட்டில் நெல்லையும் முடிஞ்சு சுட்டு நின்று வந்துடுவேன். அது என்ன இத்தனை இத்தனையாக இருக்கும்? இது என்ன முளைக்க வச்சதுல? அதான் நெல் பண்ணாடாச்சு. அவ்வளோதான், ஆடு அப்பா கிளச்சிட்டாங்க. இந்த குறை கலங்கையும் சோழி வத்துட்டு போக வேண்டியதான். என்ன நீச்சல் அடிக்கிறா? நெருப்பு நெருப்பு நல்லா தலை மாட்டிலே சோறு திங்க வேண்டியது, அங்கனே தலையை வச்சு தூங்க வேண்டியது. மாடமில்லக்க மாடமில்லக்க கிடக்க மாடமில்லக்க. அரு அரு குறவளையார் 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 அறுத்து மாட்டே அங்கிட்டு போடு. இந்த ஆட்டுக்கு இந்த கூட்டுக்குள்ள என்ன வேலை? சோறு நான் கத்திரிக்காய். ஏ பே, எப்போ பார்த்தாலும் மோந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இனிமேல் தான் கூட்டனே. அதான் இதெல்லாம் இப்போ கூட்டணும். பூரா கட்டாந்தர மாதிரி ஆச்சு. ஒரு சாப்பிட்டு போய் போடாத காக்காத அள்ளி போயிடும். நான் இப்போ எடுத்துட்டுருவேன். போறாரு, கொடுத்துட்டேன். அவர் திங்க மாட்டாராம். அப்போ யாருங்கிறது அங்கே பெரிய ஆள் இருக்காப்புல. கிழங்கு வைக்க கருப்புக்கு என்ன தான் கிடைக்கும் தெரியல உள்ள. ஆட்டுக்காரியாண்ணா வண்டினாப்பா. சரி, நான் கூட்டுக்குள்ள அள்ளி பேச்சு போட்டு போடா திங்கிறதுன்ட்டு. சரி சரி. சரி, நான் இடம் சொல்கிறேன் பாரு. இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் அப்படியே இந்த களைச்சி விட்டு அது உள்ள மண்ணை லேசாக தள்ளி வச்சுன்னா சரியாக போச்சு. அப்படியே இருக்கு, யார் வந்தாலும் எடுத்துக்கலாம். உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிறீங்க. நான் போட்டிங்கன்னா காக்கா எடுத்துறேன். கையோடய வச்சுட்டு போயிடறேன். உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கா. ஒரு 2 கிழங்கு மட்டும் எடுத்து போடுவாங்க. எடு எடு. இங்கே வரேன், குட்டி கிழங்கு போதும். இதுதான் மிச்சம், வேணா எடுத்துக்க. காட்டு கிடக்கு.